மார்னிங் எடுத்தேன். இப்போ ஸ்கேனோட ஸ்கோன்ல கல்லே இல்லைன்றாங்க. அந்த ஸ்கேன்ல கல்லே இல்லை, சுத்தமாக உங்களுக்கு எதுவும் இல்லை. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் அது எப்படி கரைந்து வெளியில் வரும், அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணணுங்களா, ரிமூவ் பண்ணாமல் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் மருந்து சாப்பிடணும், இதுதான் பேஷண்ட்ஸோடைய கேள்விகளாக இருக்குது. அது எப்படி டாக்டர் சர்ஜரி பண்ணி எடுக்கணுன்ற ஒரு விஷயத்த நம்ம ஹோமியோபதியில் சரிப்படுத்த முடியுது சர்ஜரி பண்ணாமல் அப்படின்னு கேள்விகளுக்கான ஒரு எவிடன்ஸை தான் இப்போ கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு எவிடன்ஸ் கிடையாது. பேஷண்ட்ஸ் வரவங்க எல்லாருமே நமக்கு பதிவு கொடுக்க மாட்டாங்க. பெட்டர் ஆனாலும் ரொம்ப நம்ம அதை கஷ்டப்பட்டு வாங்கணும். அப்படி ஒருத்தர் கொடுத்த பதிவு தான் இது. ஏன்னா அவருக்கு இருந்த ஸ்டோன் சும்மா லிப்ஸ் மாதிரியோ இல்லை சின்ன சின்னதாவோ இல்லை, கொஞ்சம் சென்டிமீட்டருன்ற அளவில் இருந்தது. சென்டிமீட்டர் அளவில் இருக்கிற ஸ்டோன் போகுதுன்னா பேஷண்ட்டுக்கு அது அளவு கடந்த மகிழ்ச்சி, அதை விட எனக்கு மகிழ்ச்சி. ஸோ அந்த ஸ்டோன் கரைஞ்சிருக்குது. இந்த ரிப்போர்ட்ஸையும் நான் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 1.6 1.4 சென்டிமீட்டரில் இருந்தது. ஒரு 2-3 மாத ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா பெட்டர் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேல்பிளாடர் ஸ்டோன் கொஞ்சம் மாதங்கள் எடுத்தால் கண்டிப்பாக ஹோமியோபதியில் கரையும். அட்லீஸ்ட் சில பேஷண்ட்டுக்கு கொஞ்சமாக கரைஞ்சாலும் அதில் எந்த பாதிப்பும் பின்விளைவுகள் ஏற்படாமலாவது பார்த்துக்கலாம். நீங்கள் கேல்பிளாடர் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். எடுக்கவே வேண்டாம் கேல்பிளாடர் அறுவை சிகிச்சை பண்ணி. அதுக்காக நான் இதுக்கு முன்னாடியே போட்ட பதிவுகளுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக போடுறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு திரும்ப சொல்கிறேன், கேல்பிளாடர் எடுத்து தான் ஆகணுங்களா, கேல்பிளாடரில் இருக்கிற ஸ்டோன் எப்படி ஹோமியோபதியில் சரியாகுது, டாக்டர் எனக்கு அறுவை சிகிச்சைன்னு சொன்னதுக்கப்புறம் இதில் எப்படி சரியாகுது அதை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அதுக்காக நான் ஒரு பதிவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நன்றி. நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பார்த்தேன் மேடம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தேன். 4 மாதம் இந்த கால்பிளாடர் ஸ்டோன் 1.4 1.6 2 கல் இருந்துச்சு. கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நீங்கள் 6 மந்த் ஆகஸ்ட் மாதம் 4 நாள். இந்த போன வருஷம் 24. இப்போ இன்னைக்கு தான் எடுத்தேன், மார்னிங் எடுத்தேன். இப்போ ஸ்கேனோட ஸ்கோன்ல கல்லே இல்லைன்றாங்க. அந்த ஸ்கேன்ல கல்லே இல்லை, சுத்தமாக உங்களுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது பெயின். இதனால இதெல்லாம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் பாதி மெடிசனாக இருக்கு, 2 மாதம் எடுத்துருக்கு. இதே நல்லா இருக்குன்னு தோணுது, எடுத்துட்டு இருக்கேன். 1.4 1.6 ரெண்டு கல் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் பெரிய கல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் பட் அப்போ எடுத்த ஸ்கேனுக்கும் இன்னைக்கு எடுத்த ஸ்கேனுக்கும் ஸ்டோனே இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா தான் இருக்கு.